நாம் இன்று வாசித்த யாத்ராகமம் 16 மற்றும் 17 அதிகாரங்கள் மற்றும் ரோமர் 6 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்ல பார்க்கும்போது நம்ம பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம அவங்கள எவ்வளோ திட்டினாலும் சரி, அவங்களுக்கு வேதனைப்படுத்துற மாதிரி என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி, அடிச்சாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து நம்மை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமே நமக்கு வராது இல்லைங்களா? என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அதற்கு கொடுக்க போறது இல்ல. ஸோ அதே மாதிரி நீ என்ன பண்ணு, கிறிஸ்துவுடனே கூட நீ மரித்து விடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இல்ல பவுல் சொல்றாரு. ஆகையால் அதாவது 7th verse ரோமன்ஸ் 6 verse 7, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஸோ நாமும் கூட கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிற அந்த அனுபவம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை வசனமாவே வச்சோம்னா நம்ம வாழ்க்கை திருந்த போறதே கிடையாது. இந்த வசனத்தை என்னைக்கு நான் அப்ளை பண்ண போறேன், நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்து இருக்கிறேன்ப்பா, இனி நான் அல்ல கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார், எனக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் எப்படி செயல்பட்டாலும் என்ன அடிச்சாலும் என்னதான் நடந்தாலும் கூட நான் அவர்களுக்கு விரோதமா எழும்ப போவதே இல்லை அப்படின்ற ஒரு இதுக்குள்ள நம்ம வரணும். இது கஷ்டமான விஷயம், நாள் ஆகும் இல்லை, ஈஸியான விஷயம்தான். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயத்தையா வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்கிற காரியம் இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம் நகரம் ஒரே நாளில் கட்டப்பட்டதில்லை. அதே மாதிரி இந்த ஸ்பாவ மாறுதல்களும் இந்த காரியங்களும் ஆண்டவருடைய காரியங்களும் நம்ம ஒரே நாளில் செய்ய முடியாதுன்னு சொல்லியே பல வருடங்களை கழித்தது தான் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். செய்ய முடியும், இன்னைக்கே முடியும். நம்ம எதற்காக வார்த்தை கர்த்தர் கொடுக்குறாரு, எதுக்காக இன்னைக்கு கொடுக்குறாரு, இன்னைக்கு நீ செய்யணுன்றது தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு நீயும் நானும் செய்யலைன்னா அப்போ இந்த வார்த்தை வாசித்ததுக்கு என்ன அர்த்தம்? காலையில வேலை வெட்டியெல்லாம் விட்டு நம்ம உட்காந்து இந்த வசனங்களை தியானிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு இல்ல? செய்யணும். இன்னைக்கு ஃப்ரம் டுடே நவ் இட் செல்ஃப், இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அந்த அறையப்பட்ட அனுபவத்துக்குள்ள நான் வர்றேன், கிறிஸ்துக்குள்ள மரிக்கிற அனுபவத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் நான் ஒப்பு கொடுக்குறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், அந்த அனுபவத்துக்குள்ள நான் வர்றேன். கிறிஸ்துவுடனே கூட நான் எழுந்திருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அந்த அனுபவத்துக்குள்ள நான் இப்போ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யும் போதுதான் நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ள நிலைத்திருக்க முடியும், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க முடியும். இறுதி வரை கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்புக்குள்ள வாழவும் முடியும். நாட்கள் தள்ளி போட போட அது பிசாசினுடைய தந்திரம். நம்ம ஒரு வார்த்தை நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை போய் தண்ணி எடுத்துட்டு வா, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றோம். அந்த குழந்தை போய் எடுத்துட்டு வரல. நம்ம இன்னும் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்குறோம். இந்த வரேம்மா, இன்னொரு 5-10 நிமிஷம், அம்மா தண்ணி தாகமா இருக்கு கொண்டு வாம்மா, இந்த வரேம்மா, 1 நிமிஷம் வரேம்மா. அந்த குழந்தை கொண்டு வர வேணாம்னு நினைக்கல, 1 நிமிஷம் கழிச்சு கொண்டாரேன், 1 நிமிஷம் கழிச்சு, 5 நிமிஷம் கழிச்சு கொண்டு வரேன்னு சொல்லுது. ஆனா தாகத்துல நமக்கு மயக்கமே வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம செய்கிற இந்த கீழ்ப்படியாத காரியங்களும், இல்லைன்னா நாளைக்கு செய்கிறேன், நெக்ஸ்ட்டு செய்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் கிடக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு இன்று கொடுக்குற காரியங்களை நம்ம தள்ளி போடுவதும் இது மாதிரி தான். செய்கிறேன், அப்புறம் செய்கிறேன், அந்த அப்புறம் எப்பறமே கிடையாது இல்லை. அல்லேலூயா. ஸோ நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு. ரோமர் 6 அதிகாரம் 11 வசனத்துல, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும், நம்ம எப்படி நம்மை இமேஜின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தராரு பவுல். என்னன்னு பாருங்களேன். நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், நம்மளை எப்படி திங்க் பண்ணிக்கணும்னா, பாவமான காரியமா, ஐயோ மற்றவங்களை எதிர்த்து பேசுறதா, வாதாடுறதா, அவங்களுக்கு விரோதமா சிந்திக்கிறதா, இல்ல நோ 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 இல்ல. பாவத்திற்கு மரித்துட்டேன், அதுக்கெல்லாம் செத்துட்டேன்ப்பா நானு. அந்த அந்த ஜீவியம்லாம் பழைய ஜீவியம், என்னுடைய பழைய ஏற்பாடு. அது கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக
கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவர் தான் என்னுடைய நாயகன், அவர் தான் என்னுடைய ஹீரோ, ஜீசஸ் தான் என்னுடைய லைஃபு, அவர் தான் என்னுடைய தெய்வம்னு சொல்லி நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் யார் யார் ஏதாவது பேசினாலோ, எனக்கு விரோதமா செஞ்சாலோ, இல்ல சூழ்நிலைகள், எனக்கு பொருளாதார தேவைகள், வியாதிகள், வேதனைகள், கஷ்ட நஷ்டங்கள், அக்கினி, வெள்ளம் எது வந்தாலும் அப்பதான் நான் அதுக்கு எதிர்த்து நான் செயல்பட்ட காலம். அது முடிஞ்சிடுச்சு. இப்ப நான் அப்படி கிடையாது. அப்போ பாவத்திற்கு மரித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ இப்ப நம்ம வாழ்றது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக. நான் பிழைச்சிருக்கிறேன் எதுக்கு? தேவனுக்காக, தேவனுக்கு சாட்சியாக. ஆமேன். தேவனுக்கு சாட்சியாக தான் நான் பிழைச்சிருக்கேன். தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கை வாழத்தான் நான் பிழைச்சிருக்கிறேன். இங்க பாதி அங்க பாதி இல்ல. இப்ப நம்ம மோசஸ் பார்த்தோம்னா அவர் எப்படி இருக்கிறார் பாருங்களேன். அவர் மேல இன்றைக்கு நம்ம வாசிச்ச யாத்திராகம் 16-17 பார்க்கும்போது கல்லெறிய மோசேக்கு விரோதமாக கல்லெறிய ஆரம்பிக்கிறாங்க. கல்லெறியறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க கல்ல. ஏன்? தண்ணி இல்ல. மோசேக்கும் தான் தண்ணி இல்ல. ஆனா அவங்க என்ன செய்றாங்க? எனக்கு தண்ணி இல்ல, தண்ணி வேணும். எனக்கு வேணும், என் குழந்தைக்கு வேணும், என் ஆடு மாடுகளுக்கு வேணும். ஓகே, கரெக்ட். உன்னுடைய தேவை கரெக்ட். நீ சொல்ற காரியங்கள் கரெக்ட். உன்னோட சிச்சுவேஷன் கரெக்ட். உன்னுடைய நீடு கரெக்ட். அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்? அதை நம்ம செயல்படுத்துவதற்கு நாம எப்படி செயல்படுகிறோம்? அந்த பொருள், அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு, அந்த நன்மை நமக்கு வர்றதுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி செயல்படுகிறது? மோசேயை கல்லெறிஞ்சா கிடைச்சிருமா தண்ணி? அப்ப அவர்கள் யாரை கல்லெறிய திட்டமிடுகிறார்கள்? கர்த்தரை கல்லெறிகிறாங்க. ஆமென். அதுதான் அங்க மோசேயை கல்லெறிகிறது அவங்க திட்டம் இல்ல. மோசேயை கல்லெறிஞ்சா தண்ணி கிடைக்க போறது இல்ல. ஆனாலும் கர்த்தரை எங்களால அடிக்க முடியல, ஒன்னு அடிக்கிறோம் பாரு. இப்படித்தான் பல வேளைகள்ல நாமும் கூட, அது கர்த்தர் எனக்கு செய்யல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது நடக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் யாரையாவது திட்டிடணும், நான் யாரையாவது என்ன பண்ணிடணும், என்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் நான் காட்டிடணும். அப்படி பல வேளைகளை நாம செய்கிறோம். இந்த காரியங்கள்ல இருந்து முழுவதுமாய் விடுபட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, கொள்ளிவாய் சர்ப்பத்தை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை எடுத்தார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து எல்லாரையும் கடிச்சது. அநேக 1000 பேர், 1,00,000 பேர் செத்து போனார்கள். மோசே அந்த நேரத்துல, வேணும் உனக்கு, நல்லா வேணும் வாங்கு. விடலையே. அந்த 83 வயது தாத்தா ஆரோன், 83 எஸ் கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் சொன்னாரு, போய் தூபக்கலசை எடுத்துட்டு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனை அனுப்பி விடுறாரு. அனுப்பிவிட்டோன்னு அவர் குடுகுடுன்னு அந்த தாத்தா, வயசான தாத்தா போய் ஆண்டவருடைய சந்நிதியில இருக்க தூப கலசை எடுத்துட்டு வந்து, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மறைத்து போடுங்க. இந்த தூபம் எப்படி அந்த புகை மறைக்குதோ அது மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல இது மறைக்கப்படட்டும், எங்களுடைய பாவங்கள் சொல்லி நிக்கிறாரு. அப்பதான் அந்த இடத்துல தான் அந்த பாவத்துக்கான ஒரு இதை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தண்டனையை கட் பண்றாரு. அந்த இடம் முன்னாடியும் பின்னாடியும், முன்னாடி பார்த்தா செத்தவங்க, பின்னாடி பார்த்தா உயிரோடு இருக்கவங்க நடுவுல வந்து நின்ன உடனே ஆண்டவர் அங்க அவர்களை காப்பாற்றினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க வந்து பாவத்திற்கு மரித்தவர்களாக தான் அவங்க செயல்பட்டாங்க இல்ல. இவங்க செஞ்சது எல்லாத்தையும் அவங்க நினைச்சு பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நொடி கண்டிப்பா மோசே சொல்லியிருக்க மாட்டாரு. போய் தூப கலசை எடுத்துட்டு வர சொல்லி ஆரோனுக்கு சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ நாமும் கூட இந்த குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா ஒரு இடத்துல மோசே தவறுகிறார் பாருங்களேன். என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு அந்த கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. ஆனா மோசே என்ன பண்றாரு, அந்த கண்மலையை பார்த்து அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க அவருடைய கோபம், அவர் சொல்றாரு, நான் இந்த பிள்ளைகளை, இவர்களெல்லாம் நான் ஒருவனாய் பெற்றேனோ, இதுல இருந்து தண்ணீர் வருமோ, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வர மாதிரி நான் கொண்டு வர வேண்டுமோன்னு சொல்லி அவர்கள் செய்த அந்த துரோகங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த துரோகங்களும் வருத்தமான காரியங்களும் அவர் மனசுக்குள்ள வரும்போது, அந்த காரியங்களை அவர் வந்து மறக்கல. அந்த நேரத்துல அந்த கோபம் அவர் மனசுக்குள்ள அப்படியே ஃபுல்லா நிரம்புது. நிரம்பின உடனே அவர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். ஸோ எப்பெல்லாம் நம்ம இதுல இருந்து நான் இன்றைக்கு ஒரு விஷயம் கற்றுக்கொண்டேன். என்னன்னா, எப்பெல்லாம் நம்ம மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், சூழ்நிலைகள், இதுக்கெல்லாம் சூழ்நிலைகளுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது, கர்த்தருக்கு விரோதமான ரெஸ்பான்ஸ் நம்ம எப்பப்பெல்லாம் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் கர்த்தருக்கு நம்ம துரோகம் செய்கிறோம்ன்றத புரிந்து கொள்ள முடிந்தது. இங்க நீங்க ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா, முறுமுறுப்புன்ற வேர்டு அத்தனை முறை நம்ம பார்க்க முடியும். யாத்திராகமம் 16:7 அத்தனை முறை வருது.
முறுமுறுத்தீங்களே. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எனக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாகவே முறுமுறுத்தீர்கள். இந்த முறுமுறுப்புகள் எல்லாம் கர்த்தர் கேட்டார். நீங்க எனக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தான், விரோதமாக தான் நீங்க முறுமுறுத்தீங்க. அந்த யாத்திராகமம் 16:8 பாத்தீங்கன்னா சொல்ல பாருங்களேன், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது. அப்ப நம்ம முறுமுறுக்கிறது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு. என்ன முறுமுறுக்கிறோம்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னையெல்லாம் எதுக்கு கடவுள் படைச்சாரு? எனக்கு கொடுத்த குடும்பம் ஒரு குடும்பமா? எனக்கு பிறந்த பிள்ளைங்கலாம் ஒரு பிள்ளைங்களா? இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நான் இப்படி ஒரு அலசடிப்பட்டு வாழதான் வேணுமா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது? எனக்கு ஏன் இவ்வளோ காரியங்கள் வருது? என்னைய மட்டும் ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? இந்த மாதிரிலாம் நெறைய காரியங்கள் நாமும் முறுமுறுக்கிறோம் இல்ல? அல்லேலூயா. அதெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம மாற்றிக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். ஸோ இந்த முறுமுறுப்புகள் எல்லாம் நம்ம மனுஷருக்கு விரோதமா முறுமுறுக்கல. நம்ம மேபி பிள்ளைகள பார்த்தோ, கணவர பார்த்தோ, குடும்பத்தினர பார்த்தோ கூட நம்ம சொல்லலாம். ஐயோ! என்னைய உன் தலையில கட்டிட்டாங்களே, உன்னைய என் தலையில கட்டிட்டாங்களே, எனக்கு போய் பிள்ளையா பிறந்திருக்க பாரு, என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருக்க. இப்படிலாம் முறுமுறுக்கிற காரியங்கள் பிள்ளைகளுக்கோ, கணவருக்கோ, மனைவிக்கோ, உறவினர்கள்ட்டயோ இல்ல யார்ட்டயோ சொல்றோம்னு நெனைக்கிறோம். ஆனா இந்த முறுமுறுப்புகள் எதுவுமே மனிதர்களுக்கு முன்பானதாக அல்ல. இந்த முறுமுறுப்புகள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகள். அத மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் இனி முறுமுறுக்க மாட்டேன். அத நம்ம ம ம மு முடிவு செய்ய வேண்டும். அத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளில. ஆமென். ஸோ நம்ம எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னத நான் மறுபடியும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்படி நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ள பிழைச்சிருக்கேன்ப்பா, இருக்கட்டும். என் சிச்சுவேஷன்ஸ் எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா கிறிஸ்துவுக்குள் தான் நான் பிழைச்சிருக்கிறேன். தேவனுக்கென்று, இந்த டேர்மை நல்லா பதிச்சுக்கணும் நம்ம இன்னைக்கு. தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன். நான் குடும்பத்துக்காக இல்ல, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஸோ என்னுடைய செயல்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா.